பார்த்ததும் இதை நம்ம ஆளுங்க கொத்தவரங்கான்னு சொல்ல போகிறீங்க, ஆனால் இதுக்கு பேர் மோக்ரி. இதுவும் ஒரு சீசனல் வெஜிடபிள் தான். இது ரொம்ப ஃபேமஸான ராஜஸ்தானி டிஷ் மோக்ரி கி சப்ஜின்னு சொல்லுவாங்க. இது சப்பாத்தி, ஃபுல்காஸ், ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள் அஃப்கோர்ஸ் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறது இல்லை. எக்ஸாக்டாக நான் எங்கே வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட்ஸில் லொக்கேஷன்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு கிடைக்குதுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கரிஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை நல்லா இடிச்சு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்குனதும் ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதுல 1/2 கிலோ மோக்ரி நான் சேர்த்திருக்கேன். இந்த சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா வெந்த பிறகு ரொம்பவே சாஃப்ட் ஆயிடும். இது கூட 50% வேக வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு என்னென்ன மசாலாஸ் நான் சேர்த்திருக்கேன்றத டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் 1 கப் தண்ணி ஊற்றி மீடியம் லோ ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓபன் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமானது நான் சேர்த்த அந்த 1 டீஸ்பூன் கரிஞ்சீரகம். அதுதான் இந்த ராஜஸ்தானி டிஷ்ஷுக்கு ஒரு ஆத்தென்டிக் ஃப்ளேவரே கொடுக்குது. ஸோ இந்த வெஜிடபிள் பார்த்ததும் வாங்கி உடனே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி